ஹலோ காய்ஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாட்டர் ஃபாலுக்கு தான் போகிறோம். சரி, முதல்ல காலையில் இங்கேருந்து சும்மா ஒரு ரைடு ஆரம்பிக்கலாமா? ஸோ அங்கே போய் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னெட் ஃபிஷ்ஷிங், அப்புறம் ஸ்கூபா டைவிங் மாதிரியெல்லாம் நம்ம தண்ணிக்குள்ளே போய் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். ஆனால் வீடியோவில் காமிக்க முடியாது. பட் இருந்தாலும் நம்ம போய் பண்ணுறோம், புது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? சரி, இந்த நாள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகேவா? லெட்ஸ் கோ. நம்ம வீட்டுக்கிட்டேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சரி கிளம்பலாம், ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஃபுல்லு ஆஃப் ரோடு தாங்க. வண்டியை அந்த இடத்துல ஓட்டவே முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியோ வளைச்சி கிழிச்சி ஓட்டிட்டு ஒரு வழியாக அது கிட்ட போய் சேர்ந்துட்டோம் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு. வணக்கம்டா மாப்ளேஸ். நம்ம வரும்போது ஓப்பன் இருந்துச்சுன்னா போயிடலாம். டூரிஸ்ட் பிளேஸ்னாலே இங்கே குரங்குங்க கண்டிப்பாக இருந்தே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்கிட்ட வந்தோம். சரி, அந்த ஹோட்டலுக்குள்ளே தான் போன மாட்டேங்குது, நாங்கள் வெளியெல்லாம் சுற்றிட்டு இருந்தோம். அப்புறமா அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் வண்டியை நிற்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோங்க. உள்ளே போய் ஒரு எண்டில் வண்டி நிற்க வச்சுட்டு அங்கேருந்து வியூ பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. இதுதான் ஹோட்டல் மையம் தான். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் வரணும், ஃபால்ஸுக்கு போனால் கூட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட தான் போயிட்டு இருக்கோம். கிட்ட தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே நம்ம போகிறோம். ஆனால் அது எப்படி இருக்க போகுதுன்னு நம்மளும் இது வரைக்கும் போய் பார்க்கல. ஸோ ஃபஸ்ட் டைமாக இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க. சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன், ஃபால்ஸோடைய சவுண்டு. தண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அருமையான ஏதோ மொட்டை மாடிடுறேன். இது கீழே வந்து மிகப்பெரிய பள்ளம் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய மலைகள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஒரு சதுக்கலான ஒரு பாதை இடம். ஸோ இப்போ நாங்கள் வந்து அந்த ஃபால்ஸ் பக்கத்துக்காக தான் போய்கிட்டே இருக்கோம். ஸோ ஆனால் ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ஜாலியாக. இந்த மாதிரியான ஃபீலெல்லாம் இங்கே தான் வந்து உங்களால் பார்க்க முடியும். பாருங்கள், இந்த இடம் மட்டும் அமைதியாக நீங்கள் ரசிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஒரு சின்ன குருவி கத்துற சத்தம் எல்லாம் பயங்கரமாக இருக்குது காய்ஸ். ஸோ இப்போ வந்து இங்கேருந்து பார்த்துட்டு இன்னும் நம்ம ஃபால்ஸ் இன்னும் பார்க்கல இல்லையா? ஸோ நம்ம இப்போ ஃபால்ஸ் பார்க்க கீழே போய்ட்டு இருக்கோம். ஓகேவா? அங்கே போகலாம். ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட கீழே வந்துட்டோம். குட்டி ஃபால்ஸா? ஓ, இதுதானா அந்த ஃபால்ஸு? இல்லை தலைவா, இதுதான் தலைவா அந்த ஃபால்ஸு. வாய்ப்பு இல்லை, அந்த சைடு போகணும். வழி இருக்குது. இதெல்லாம் ஃபால்ஸ் ஆனால் ஏன் பண்ணுறது? நம்ம அன்றைக்கி வீடியோவில் பார்த்த மாதிரி என்ன ஃபால்ஸ் தான் போகலாம். சரி வாங்க. ஆக்சுவலி அதுதான் ஃபால்ஸு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்னும் உள்ளே ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் செக் பண்ணிட்டு வரும். ஏதோ சின்ன ஒத்தையடி பாடு போகுது. ஸோ அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டு பெரிய ஃபால்ஸ் இல்லை தலைவா, அதுதான் ஃபால்ஸே. ஃபால்ஸ் இதெல்லாம் தான் யார் இவ்வளோ இதுக்கு தூரம் வருவாங்க சொல்ல? தண்ணியே காணும், ஒன்றும் காணும். ஒரு மாதிரி நம்ம கூட ஒரு 2 ஜீவன் வந்துச்சு. எங்கே சொல்லியில் உள்ள போய்க்கிறானுங்க. கேளா? ஓ, இந்த ஜீவனை சொல்கிறீங்களா? கேள நம்மக்கிட்ட ப்ரோ, ஃபால்ஸ் சிக்தா? அதே ஃபால்ஸா? அப்படிதான் தண்ணி வரணும் காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி ஃபால்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபால்ஸ் அங்கே கொஞ்சோண்டு தண்ணி வந்துச்சு இல்லைங்களா, அதுதான் ஃபால்ஸுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபால்ஸு இல்லை காய்ஸ். வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து ஏமாந்துட்டு இருக்கும்போது ஏமாந்துட்டோம். என்ன பண்ணுறது? தண்ணி இல்லை, மழை இல்லையா? மழை இல்லாதனால தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி விடுங்க, என்ன பண்ணுறது? வந்துட்டோம் ஃபால்ஸ் வரைக்கும். இது உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் காய்ஸ் ஃபால்ஸு. ஃபால்ஸுனால் ஃபால்ஸில் போகிற தண்ணி இவ்வளோ தான் ஓடுதா. இதுதான் ஆறு.
உண்மையிலே இந்த மாதிரியான ஒரு சின்ன ஃபால்ஸை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். எவ்வளோ சின்ன ஃபால்ஸுங்க, ஆனால் அநியாயம். நாங்கள் என்னென்னவோ எதிர்பார்த்து வந்தோம், ஆனால் இங்கே அதுதான் எதுவுமே கிடைக்கல. இது ஒன்றும் பண்ண முடியாது, வாங்க போகலாம். இப்போ பாருங்கள் காய்ஸ், ஆக்சுவலி கொஞ்சம் தூரத்துக்கு அந்தாண்ட வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான தண்ணிகள்லாம் போயிட்டே இருக்கும். ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல, இவ்வளோதான் தண்ணி. இதுதான் காய்ஸ் ஃபால்ஸ், இதுதான் ஃபால்ஸ். இதை விட்டால் வேறு தண்ணி போகல. இன்னும் உள்ள டீப்பாக நம்ம போய் பார்க்கலாம். ஓகேவா, தண்ணி இருக்கா இல்லையான்னு வாங்க. ஸோ மேன்விஸ் வைல்டு சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு சின்ன நீரோடையை கண்டிங்கனாக்கா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போங்க. அது வந்து உங்களை ஒரு பெரிய ஆற்றுக்கிட்ட கொட்டிகிட்டு போகும். அப்படியே நீங்கள் நகரத்துக்குள்ளே போவீங்கன்னு. ஸோ அப்படி தான் இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். முன்னாடியே ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடம் பார்க்க நல்லா இருக்கு. ஸோ இப்போ நம்ம போய்கிட்டே இருக்கோம். பெரிய ஃபால்ஸ்ன்னு நினச்சோம், ஆனால் ஃபால்ஸ் அது சத்தம் கிடச்சி இல்லையா, அது வந்து பெரிய ஃபால்ஸ் எல்லாம் கிடையாது, சின்ன இந்த தண்ணி தாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னாக்கா அது எல்லாமே கொண்டு வந்து சேர்க்குற ஒரு இடம்னாக்கா அது இதுதான், இந்த இடம். ஃபைனலாக நம்ம அந்த இடத்துக்கும் வந்துட்டோம். ஸோ கடைசியாக இதுதான் எண்டுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இங்கே வந்தாச்சு, அவ்வளோதான். அவ்வளோதான், கேம் ஓவர், முடிஞ்சு இல்லை. ஸோ நம்ம கீழே இறங்கி வந்தால் தான் வேஸ்ட்டு. ஸோ இந்த சின்ன தண்ணி தான் ஃபால்ஸு, ஓகேவா. இது வாங்க போகலாம். வாட்டர் ஃபால்ஸை நம்பி வந்து ஏமாந்துட்டோம். சரி என்ன பண்ணுறது, பசி எடுக்க ஆரம்பிச்சு. சரின்னு சொல்லிட்டு நாமளும் வீட்டிலேருந்து செஞ்சுட்டு வந்து எக் ரைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸு எக் ரைஸ் எல்லாம் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. நம்ம வீட்டிலேருந்து எக் ரைஸ் செஞ்சு எடுத்து வந்து இங்கே இந்த மடுவில் உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கி இங்கே தான் ஜாலியாக என்ஜாய். என்ன வாழ்க்கை சொர்க்கமாப்பா. இப்போ நம்ம வந்து தண்ணிக்குள்ளே இறங்க போகிறோம். செம்மையாக இருக்குது காய்ஸ். வா ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. இதுதான் ஃபால்ஸ், நீங்கள் எதிர்பார்த்த ஃபால்ஸ். ஸோ இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ பார்த்ததெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கோம், முடிஞ்சிச்சு. ஸோ முத்தையா மடுக்கு வந்து பார்த்தாச்சு, ஒன்றுமே இல்லை, கிளம்பிட்டு இருக்கோம், வாங்க போகலாம். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜி பிரசாந்த்.